செம்ம ஜாலியாக போச்சு படம். உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆள் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுப்பானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பொன்ராம் வந்து இவரை வச்சு ஐயோ எங்கேயோ லாஜிக்கே மிஸ்ட் ஆகுதுன்னு. ஆனால் ஜாலியாக போச்சு. இவங்க 2 பேர் காம்பினேஷன் பருத்தி வீரனும் செவ்வாழையா அவங்க 2 பேர் மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அதை நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த முனிஷ்காந்த்னு ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் வர சீனு, அவன் போகிற சீனு, அவனோட சேர்ந்து நம்மளை பயணிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு போயிருப்பான். காமெடி எல்லா இடத்துலையும் ரொம்ப நம்ம சோகமான இடம் எதிர்பார்க்குற இடத்துல காமெடி பண்ணுவாங்க. ஐயோ என்னையா இந்த சீனை இப்படி பண்ணிட்டேயா, இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜாலியாக எடுத்துன்னு போச்சு இந்த படம். அடுத்த ஒரு மைல்கல்லாக இருக்கும் நம்ம சண்முக பாண்டியன். என்ன பிடிச்சது நான் படத்தில் படத்தில் பிடிச்ச விஷயமே படமே பிடிச்சதுனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மைனஸ்லாம் தேடி பிடிக்கலாம், பட் ஆனால் கஞ்சாவை வச்சுட்டு அவன் கருத்து ஊசி போடுவான், ஆக்ஷனை காட்டுவான், மாஸ்க் காட்டுவான், என்னென்னவோ க்ரியேட் பண்ணுவான், ஐட்டம் சாங்லாம் வச்சு ஆட விடுவான். ஆனால் பட் இந்த படத்தில் கஞ்சான்ற பேரை தான் காமிச்சாங்க. அந்த கீரையும் காட்டல, லைட்டாக காட்டுவாங்க, ஆனால் அதை புகைக்கிறத காட்டல. அது மட்டும் அதை சும்மா மையமாக வச்சு பயணிக்கிறதுலாம் ஜாலியாக இருந்தது. ஐயோ மீன் குடிச்சிக்கு நீந்த கற்றுத்தர முடியுமா அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் என்னன்னு கற்றுக் கொடுத்த ஒரு ஆளோட பையன். ஆனால் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் வாசிச்சாரான்னு யோசிக்கவும் வைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நானும் தேனிக்காரன் தானா, நானும் குமிழிக்காரன் தானான்ற மாதிரி அவ்வளோ அழகான பாடல்கள் நேட்டிவிட்டியோடு போட்டது தான் இந்த படத்தோட ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். பேர் போடுறப்பயே இளையராஜா பாட்டு பாடியிருப்பாப்பில். ஸோ அது வழக்கம் போல் பழைய டச்சபுளாக இருந்தது. அப்படி வராது. அந்த லவ்வுக்கெலாம் அந்த மாதிரி போர்ஷனே இருக்காது. லவ்வுக்கு அந்த அம்மா போலீஸு, இந்த அம்மா வேறு மாதிரி இருக்கும். பட்டு யுவன் சங்கர் ராஜாக்கே உரித்தான ஒரு நல்ல ஒரு டிசைனிங்காக போட்டிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு ஹீரோவுக்கு கூட ஒரு காமெடி ஆக்டருக்கு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அது சென்டிமெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக தெரியும். வெளியில் 1008 பிரச்சனைகளை பார்த்துட்டு அடிக்கடி படம் பார்க்க வந்து வந்து நூலாகி போவான். ஏன்னா ஒரு படத்தில் கருத்து ஊசிலாம் போடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி பண்ணல. நம்மளை சந்தோஷமாக ஜாலியாக 3 ஹவர் மெய் மறந்து உட்கார வச்சது தான் இந்த படத்தோட வெற்றியை பார்க்குறேன். அதெல்லாம் மக்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக ஹிட் அடிக்கலை. ஆனால் இந்த படம் வந்து இவருக்கு அடுத்த ஒரு மைல்கல்லாக பார்க்குறேன். யார்? சண்முக பாண்டியன். சும்மா சம்காரம் பண்ணியிருக்காரு சண்முக பாண்டியன்.